Good morning, students. Today we are going to see about responses to abiotic factors. What is abiotic? Non-living. Biotic, living. What is non-living? Sunlight is non-living. Air, soil, such as. Every living organism responds to its environment. There are various ways by which organisms respond to abiotic conditions. Some organisms can maintain constant physiological. What is physiological? Inside our body condition, working condition of heart, lungs, liver, such as, that is physiological. And morphological, outside structures. Hand, leg, outside organs are there, no? வெளிப்புற தோற்றம் அப்படின்னு வச்சுக்கலாம். Conditions or undertake steps to overcome the environmental condition, which in itself is a response. Figure 10.9 கொடுத்துருக்காங்க அடுத்த பிக்சர்ஸில். இதில் 3 கலரில் இருக்குறாங்க படம். கன்ஃபார்மர்ஸ் க்ரீன் கலர், எக்ஸ்டர்னல் லெவல், எக்ஸ்டர்னல் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ இன்டர்னல் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதுதான் கன்ஃபார்மர்ஸ். ரெகுலேட்ஸ்னால் எப்போயுமே கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். எக்ஸ்டர்னலில் கூடினாலும் எக்ஸ்டர்னலையும் உள்ளேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறாது. அதாவது வெளியில் எவ்வளோதான் டெம்பரேச்சராக இருந்தாலும் உள்ள டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பார்சியல் ரெகுலேட்டர் அங்கேயே வந்துருச்சு, பார்சியல் கொஞ்சம் அதனால் ரெகுலேட் பண்ண முடியும் டெம்பரேச்சரை. ஆர்கானிசம்ஸ் ரெஸ்பான்ஸ் டு என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ். The types of responses observed are regulate. Some organisms are able to maintain homeostasis by physiological means, which ensures constant body temperature, ionic, osmotic balance. Birds, mammals, and a few lower vertebrate. Lower vertebrate na இந்த ஃபிஷ்னு வச்சுக்கலாம். ஃபிஷ், ஆம்பிபியன்ஸ், முதுகெலும்பு உள்ள அனிமல்ஸ்லாம் லோவர், நம்ம வந்து ஹையரில் வரோம். ஏன் நம்ம வந்து மேமல்ஸில் இருக்கோம். ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ் அண்ட் இன்வெர்டிபிரேட் ஸ்பீசிஸ், முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள் ஆர் கேப்பபிள் ஆஃப் சச் ரெகுலேஷன். கன்ஃபார்ம். மோஸ்ட் அனிமல்ஸ் cannot maintain a constant internal environment. Their body temperature changes with the ambient temperature. ஆம்பியன்னா அதுக்கு உகந்த டெம்பரேச்சர். அதுக்கு பேர் தான் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். அதுக்கு உகந்த டெம்பரேச்சர்னு வச்சுக்கலாம். ரிலேட்டிங் டு த இமீடியேட் சரௌண்டிங் ஆஃப் சம்திங். ஆம்பியன்ட்னா என்னது? ரிலேட்டிங் டு த இமீடியேட் சரௌண்டிங்ஸ் ஆஃப் சம்திங், அதுக்கு பேர் தான் ஆம்பியன்ட். In aquatic animals like fishes and osmotic concentration of the body fluids body fluids என்னது? blood, plasma, lymph changes with that of the ambient water osmotic concentration. Such animals are called conformers. In case of extreme condition, the இன்ஹாபிட்டன்ஸ்னால் என்னது? ஒரு இடத்துல வாழ்கிற உயிரினங்கள், அதுக்கு பேர் தான் இன்ஹாபிட்டன்ஸ். ரீலொக்கேட்னா என்னது? மூவ் டு நியூ பிளேஸ். themselves as in மைக்ரேஷன். மைக்ரேஷனாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. அடுத்து மைக்ரேட் ஆகி போகிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. Organisms tend to move away temporarily from a stressful habitat. ஒரு இடத்துல அதுக்கு உகந்த
டெம்பரேச்சரோ ஹியூமிடிட்டியோ இல்லைன்னா என்ன ஆயிரும். இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி கூட பேர்ட்ஸ் வருது பார்த்தீங்களா, இதனால தான் வருது. டு எ நியூ ஹாஸ்பிட்டபிள் ஏரியா, ஹாஸ்பிட்டபிள்னால் அதுக்கு சூட்டபிளான ஏரியா. அண்ட் ரிட்டர்ன் வென் த ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் இஸ் ஓவர். Periods migrate from Siberia to Vedanangal in Tamil Nadu to escape from the severe winter periods. Next suspend. கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Suspend. In certain conditions, if the organism is unable to migrate, it may avoid the stress by becoming inactive. This is seen commonly in bears going into hibernation during winter. Bearsனால் தாங்கிறது, ஓகே, பொறுக்கிறது. இப்போ சூட்டை பொறுக்கிறது, வெயிலை பொறுக்கிறதுன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பியர்ஸ். ஹைபர்னேஷன்னா வின்டர் ஸ்லீப். Some snails and fish go into estivation to avoid summer-related problems like heat and desiccation. அப்படின்னா உலர்ந்து போகிறது. அது என்னது உலர்ந்து போகிறது? இப்போ ஒரு பொருள், ஒரு ஆப்பிளோ ஆரஞ்சோ ஒரு மாதுளையோ எடுத்து வெயிலில் வச்சிங்கன்னா என்ன ஆயிரும், காஞ்சி போயிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரி உயிரினமும் என்ன ஆகும், வெயிலே இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆயிரும். Some lower animals suspend a certain phase of their life cycle which is referred to as diaphas. அப்படின்னா அது தூங்கிறது. டயாஃபாஸ்னால் தூங்குறது. அடாப்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் அடாப்டேஷன்ஸ். அடாப்டேஷன்ஸ்னால் என்ன? தன்னைத்தானே தகவமைத்து கொள்ளுதல், அதுக்கு பேர் தான் அடாப்டேஷன்ஸ். இன் பயாலஜி, adaptation is a dynamic evolutionary process that fits organisms to their environment and enhancing their evolutionary fitness. இதுக்குள்ள ஜிராஃபியை சொல்லலாம், ஒட்டகச்சிவிங்கி. மரத்தில் இருக்கிற கீழே ஒரு காலத்தில் மலையே இல்லாமல், கீழே ஒரு செடி கொடி இல்லாமல், மரத்தில் இருக்கிற இலைகளை பறிக்கிறதுக்கு அது ட்ரை பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதுதான் அடாப்டேஷன். இப்போ பேட்டு வந்து கண்ணு தெரியாமல் அல்ட்ராசோனிக் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்களா, அது அடாப்டேஷன். அடாப்டேஷன்ஸ் கேன் பி பீனோடைபிக். பீனோடைபிக்னா உங்களுக்கு தெரியும், மார்பலாஜிக்கல், வெளிப்புற ஸ்ட்ரக்சரில் ஒரு சில மாற்றங்கள். ஆர் அடாப்டிவ் ட்ரெயிட்னா கேரக்டர், ஒரு பண்பு. வித் அ ஃபங்க்ஷனல் ரோல் இன் ஈச் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் தட் இஸ் மெயின்டைன்ட் அண்ட் ஹேஸ் பீன் எவால்வ்டு பை நேச்சுரல் செலெக்ஷன். The adaptive traits may be structural adaptation. 3 வகை இருக்குது. நெக்ஸ்ட் பிஹேவியரல் அடாப்டேஷன் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் அடாப்டேஷனை பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர்லேயே மாற்றங்கள், உறுப்புலே ஆர்கன்லேயே மாற்றங்கள். The external and internal structures of animals can help them to adapt better to their environment. Some of the most common examples are mammals growing thicker fur to survive freezing climates. இப்போ பார்த்தீங்களா, சைபீரியா, ஆர்டிக் ரீஜன், அண்டார்டிக் ரீஜனில் ஒரு சில கரடியெல்லாம் வளருது. அதில் இருக்கிற குளிரை தாங்கிறதுக்கு அதனுடைய ஸ்கின்ல எப்படி வளருது, முடி ரொம்ப திக்காக வளருது. திக்கர் ஃபர் அப்படின்னா முடி. டு சர்வை ஃப்ரீசிங் கிளைமேட்ஸ். சம் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவ் அடாப்டேஷன்ஸ் இன் நேச்சர் அக்கர் ஃபார் ரீசன்ஸ் ஆஃப் கிரிப்சிஸ். What is crypsis? Crypsis is the ability of an animal to avoid observation or detection by other animals. அதுக்கு பேர் தான் கிரிப்சிஸ். அப்படின்னா என்னது கிரிப்சிஸ்னா, இப்போ ஒரு இடத்துல, இப்போ மிலிட்ரிக்காரங்க இருக்காங்க, மிலிட்ரியில் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எப்படி இருக்கும், பின்னாடி இருக்கிற சரௌண்டிங், மரம், செடி, கொடி, அந்த மாதிரி இருக்கும், தெரியாது. அதுக்கு பேர் தான் கிரிப்சிஸ். இப்போ ஹோமோஃப்ளேஜ்,
இந்த ஒரு சில அனிமல்ஸ் எல்லாம் என்ன அவுட் சைடில் கலர் இருக்கோ அந்த கலருக்கு மாறிடும். ஓகே, கேமலியான சொல்லலாம் எக்ஸாம்பிள். அதுக்கு பேர் தான் ஹோமோஃப்ளேட்ஸ். அண்ட் மிமிக்ரி. மிமிக்ரின்னு என்னது, ஒரு சிலர் மற்றவங்க மாதிரி பேசுவாங்க பார்த்தீங்களா, அதான் மிமிக்ரி. இந்த இடத்துல மிமிக்ரின்றது இப்போ ஒரு சில வேர்ம்ஸ் எல்லாம் நம்ம தொட்ட உடனே செத்து போகிற மாதிரி சுருண்டுக்கிறோம், செத்து போன மாதிரி நடிக்கும். ஒரு சில அனிமல் செத்து போனதை சாப்பிடாது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சிங்கம் கூட அப்படி தான் சொல்லுவாங்க, மனுஷன்ட்ட ஏதாவது ஒரு காயம் இருந்துச்சுன்னா சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. கிரிப்டிக் அனிமல்ஸ் ஆர் தோஸ் விச் camouflage perfectly with their environment and are almost impossible to detect. ஓகே, இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப கவனித்து பார்த்தா தான் தெரியும். பச்சையாக இருந்தால் பச்சையாக இருக்கும் கலரு, எல்லாம் மஞ்சளாக இருந்தால் மஞ்சளாக இருக்கும். ஒரு சில அனிமல்ஸு, இன்செக்ட்ஸ் பர்டிகுலராக. Certain reptiles and insects such as chameleons and stick insects show this type of adaptation, which helps in prey capture. Prey-na இறை. ஓகே, or to evade. இன்வேர்ட்னா உள்ள நுழையிறது, எவேட்னா எஸ்கேப் ஆயிடுது, வெளியே போயிடுது. ஃப்ரம் ப்ரெடேட்டர்ஸ், அதை கொன்று தின்று உயிரினங்கிறது எஸ்கேப் ஆயிடுது. லைக்வைஸ் ஹார்ஸ் லெக்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் ஃபாஸ்ட் ரன்னிங். குதிரையுடைய கால்கள் எப்படி இருக்கும், அது ரொம்ப வேகமாக ஓடுறதுக்கு சூட்டபுளாக இருக்குது. அண்ட் அடாப்டட் ஃபார் கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் சிமிலர் டெரஸ்ட்ரியல் என்வரன்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட், பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸ். Action and behavior of animals are instinctive or learned. பிஹேவியர் என்னது, நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய சுபாவம். ஓகே, இது நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு பிஹேவியர் இருக்கும். அது இன்ஸ்டிங்க்டிவ். இன்ஸ்டிங்க்ட்னு என்னது, நம்ம பிறப்புலேயே நம்ம அப்படியே நம்ம பார்த்து நம்ம அப்படியே கற்றுக்கிறது தான், உள்ளுக்குள்ளேயே இருக்குது. கோழிக்கு, சேவலுக்கு யாரும் கூவுறதுக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை. நாய்க்கு யாரும் குறைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அந்தந்த டயத்தில் அது கரெக்டாக பண்ணது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் இன்ஸ்டிங்க்டிவ் ஆர் லேண்ட். கற்றுக்கிறது, அதுவாக கற்றுக்கிறது. நம்ம எப்படி பேச கற்றுக்கிட்டோம், நம்ம பேரண்ட்ஸு சின்ன வயசுலேருந்து நம்மளை கொஞ்சி அடக்கண்ணே மணியே அப்படின்னு கொஞ்சும்போது நமக்கு அப்படியே ஒரு சிலர் பேசும்போது நம்மெல்லாம் கேட்டு தான் நம்ம பேச ஆரம்பித்தோம். Animals develop certain behavioral traits or adaptations for survival. Fleeing from a predator, அப்படின்னா எஸ்கேப் ஆயிடுது. ஃப்ளீயிங்னா எஸ்கேப் ஆயிடுது. ஹைடிங் டூரிங் ஸ்லீப், இப்படியெல்லாம். அதாவது தூங்கும்போது சும்மா பப்பரப்பான்னு எங்கேயா போய் தூங்குமா, மறைஞ்சி தான் தூங்கும். ஓகே, பாம்பெல்லாம் எங்கேயோ போய் தூங்கும், வீட்டுக்கு முன்னாடி தூங்குமா, அதுக்குன்னு ஒரு இடம், ஆள் அரவம் இல்லாத ஒரு இடமா இருக்கும், அங்கே பெரிய ஏதாவது ஹோல்ஸ் இருக்கும், அது போய் ஏதாவது ஜம்மோ தூங்கிக்கும். சீக்கிங் ரெஃப்யூஜ்னா என்னது, அதுக்கு உகந்த ஒரு இடத்த தேடிக்கிறது. ஃப்ரம் கிளைமேட் சேஞ்ச் ஆர் மூவிங் டு ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட் சோர்சஸ் ஆர் ஆல் பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸ். த டூ மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸ் ஆர் மைக்ரேஷன் அண்ட் கோட்ஷிப். மைக்ரேஷன் உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் தான் மைக்ரேஷன். கோட்ஷிப் பண்ணுறது ப்ரீடிங், இனப்பெருக்கம் பண்ணுறது. ஓகே, மைக்ரேஷன் அலோஸ் த அனிமல்ஸ் டு ஃபைண்ட் பெட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் எவாட் த்ரெட். இன்வேர்ட்னா உள்ள நுழையிறதுனா, எவாட்னா எஸ்கேப் ஆகுது. கோட்ஷிப் இஸ் a set of behavioral patterns to find a mate. மேட்னா அது துணையை தெரிக்கிறது. டு ரீப்ரொடியூஸ். மோஸ்ட் nocturnal அனிமல்ஸ், நைட் டைம் ஆக்டிவாக இருந்தால் nocturnal, டே டைம் ஆக்டிவாக இருந்தால் diurnal. மோஸ்ட் nocturnal அனிமல்ஸ் ரிமைன் அண்டர்கிரவுண்ட் ஆர் inactive during daytime. This is a modification of their feeding and activity pattern or habit or behavior. எத்தாலஜின்னு என்னது, லாஜினாலே ஸ்டடீஸ், பிஹேவியரை பற்றி படிக்கிறது தான் எத்தாலஜி. எத்தாலஜி இஸ் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் அனிமல் பிஹேவியர். நாய்க்கு ஒரு பிஹேவியர் இருக்குது, மங்கிக்கு ஒரு பிஹேவியர் இருக்குது. அதை பிஹேவியரை பற்றி படிக்கிறது தான் எத்தாலஜி அண்டர் நேச்சுரல் கண்டிஷன்ஸ். சும்மா
அதன் போக்கில் விட்டு அதனுடைய பிஹேவியரை படிக்கணும். குரங்குன்னா அதனுடைய வீட்டில் வச்சு வளர்த்து அதனுடைய பிஹேவியர்லாம் படிக்கக்கூடாது, அது நேச்சராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். ஃபிசியாலஜினா என்னது? நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஒர்க்கிங் எந்நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஃபிசியாலஜிக்கல். These are adaptations of organisms that help them to live and survive in their environment with unique niches. Niches na place. Example, lions have sharp canines. சிங்கத்துக்கு எப்படி இருக்குது? அதனுடைய பற்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். எத்தனை வகையான பற்கள் நமக்கு இருக்குது? 4 வகையான பற்கள். கேனைன், இன்சிசர், மோலார், ப்ரீமோலார். ஓகே, மோலார் ப்ரீமோலார்ன்றது கடவாய் பற்கள், முன்கடவாய் பற்கள். இன்சிசர்ன்றது வெட்டு பற்கள். கெனைன்னா கிழிக்கும் பற்கள். சிங்கத்துக்கு கிழிக்கிற பற்கள் நமக்கு இருக்குது. ஓகே, லைன்ஸ் ஆஃப் ஷார்ப் கெனைன்ஸ் டு ஹண்ட் அண்ட் டியர் மீட் அண்ட் எ டைஜஸ்டிவ் சிஸ்டம் சூட்டபிள் ஃபார் டைஜஸ்டிங் ரா மீட். ஓகே, அதெல்லாம் சமைச்சா சாப்பிடுது, அப்படியே சாப்பிடுது, அந்த அளவுக்கு அதுக்கு என்சைம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம மனுஷனும் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். இப்போ எல்லாம் சிக்கன் 65, ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மசாலா தயாரித்து வச்சு அதனால தான் நம்மளுடைய ஹெல்த் போகுதுன்னு சொல்கிறாங்க. The two most well-known physiological adaptations are hibernation and estivation. இது என்னது? சம்மர் ஸ்லீப், வின்டர் ஸ்லீப்னு சொல்லுவோம்ல. These are two different types of inactivity where the metabolic rate slows down. பாடியினுடைய reactions, chemical reactions slows down so much that the animal can survive without eating or drinking. Aquatic medium and terrestrial habitats have their own respective environmental conditions. Hence, organisms have to evolve appropriate adaptations to select suitable habitats and niches. Adaptations of aquatic animals. Next topic. Adaptations of aquatic animals. நீரில் வாழ்கிற உயிரினங்களுக்கு ஒரு சில தகவமைப்புகள் இருக்குது. என்னென்னு பாருங்கள். இந்த பெக்டோரல் பின்ஸ். பெக்டோரல் பின்னா ஃபிஷ்ஷுடைய தலை இருக்குது, தலைக்கு பின்னாடி ஒரு துடுப்பு பார்த்தீங்களா, பின், அதுதான் பெக்டோரல் பின். அதுக்கப்புறம் இருக்கிறது பெல்விக் பின், கடைசியில் இருக்கிறது காடல் பின். எப்பவுமே ஃபிஷ்ஷுக்கு ஃபஸ்ட் இருக்கிறது பெக்டோரல், அதுக்கு பின்னாடி இருக்கிறது பெல்விக். பெல்விக்னா இடுப்பு, பெக்டோரல்னால் நம்ம ஷோல்டர், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஷோல்டர் தலைக்கு கீழே இருக்குது, இடுப்பு வந்து நமக்கு கீழே தான் இருக்குது. அதே மாதிரி பெக்டோரல், பெல்விக். ஓகே, இது என்னுடைய என்ன ஃபங்க்ஷன்? பெக்டோரல் ஃபின்ஸ் அண்ட் டார்சல் ஃபின்ஸ். டார்சல்னால் மேல் பக்கம், வென்ட்ரல்னால் அடிப்பக்கம். ஃபிஷ்ஷுடைய மேல் பக்கம் இருந்தால் டார்சல், அடிப்பக்கம் இருந்தால் வென்ட்ரல். ஆக்ட் அஸ் ஸ்டெபிலைசர்ஸ் ஆர் பேலன்சர்ஸ். ஃபிஷ் பார்த்திங்கன்னா இந்த பின்னை வச்சு தான் ஒரே இடத்துல நிற்க முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த காடல் ஃபின், டெயில் ஃபின், டெயில் பக்கத்தில் இருக்கிறது டெயில் ஃபின், ஹெல்ப்ஸ் இன் சேஞ்சிங் த டைரக்ஷன் அஸ் அ ரட்டர். எனக்குள்ள ரட்டர்னா என்னன்னா சேஞ்சிங், ரட்டர்னா சேஞ்சிங். ஓகே, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாடி மசில்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பண்டில்ஸ், மயோட்டோம்ஸ் ஹெல்ப் இன் லோகோமோஷன். ஓகே, மசில்ஸ் வந்து அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்கும், அது பேர் மயோட்டோம்ஸ். ஸ்ட்ரீம்லைன்டு ஸ்ட்ரக்சர்ஸ், போட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஸ்விஃப்ட் ஃபாஸ்ட் மூமெண்ட். போட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடியும் ஷார்ப்பு பின்னாடியும் ஷார்ப்பு. அது வந்து இதுக்கு உதவுது, ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ரெஸ்பிரேஷன் பை கில்ஸ் மேக்கிங் யூஸ் ஆஃப் கேஸஸ் டிசால்வ்டு இன் வாட்டர். கில்ஸ்னு என்னது? அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, திறந்து மூடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது பேர் ஓப்பர்குலம். உள்ளே வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர், நமக்கு லங்ஸ் மாதிரி. அது என்ன உதவுது? கேஸஸ் டிசால்வ்டு இன் வாட்டர். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் பிளாடர்ஸ். ஓகே, லங்ஸ் மாதிரி ஃபில்டு வித் ஏர் ஃபார் பயோஎம்சி, மிதக்கிறதுக்கு உதவுது. ப்ரெசன்ஸ் ஆஃப் லேட்டரல் லைன் சிஸ்டம், தே ஃபங்க்ஷன் அஸ் ரியோ ரிசப்டார்ஸ். ரியோ ரிசப்டார்ஸ்னால் வாட்டர் கரண்ட்டை உணர்கிற ஒரு ரிசப்டார்ஸ். ரெஸ்பான்சஸ் டு வாட்டர் கரண்ட். வாட்டர் கரண்ட்னா என்னது? தண்ணி மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மூவ் ஆகுறது அந்த ஃபிஷ்ஷுக்கு தெரியும் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு. ஓகே, இப்போ கர்நாடகாவிலேருந்து மேட்டூருக்கு வருது, மேட்டூர்லேருந்து ஈரோடு, நாமக்கல், இந்த மாதிரி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபிஷ்ஷுக்கு தெரியும். அதுக்கு ரியோ ரிசப்டார்ஸ்னு ஒரு ரிசப்டார்ஸ் இருக்குது.
which is helpful in echolocating objects in water. அதை வச்சு அது எந்த டைரெக்ஷனில் போகணும் அதை வச்சு அது கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணிக்கிறது. ஒரு சில ஃபிஷ்ஷெல்லாம் கடல்லேருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு வரும், ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து கடலுக்கு போகும். அதுக்கு உகந்த சூட்டபிள் டெம்பரேச்சர் கிடைக்கிறதுக்கு, pH கிடைக்கிறதுக்கு, எக்கு கேட்ச் பண்ணுறதுக்கெல்லாம் வரும். கேட்டட்ரோமஸ் மைக்ரேஷன், அனட்ரோமஸ் மைக்ரேஷன், ஓகே, சால்மன், ஈலெல்லாம் எக்ஸாம்பிள். ஓகே, அதை பார்க்கலாம். அதுக்கு பிறகு என்னது எக்கோலொகேட்டிங். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டெகுமெண்ட்ஸ். இன்டெகுமெண்ட்ஸ்னால் என்னது? ஸ்கின். இன்டெகுமெண்ட்ஸ் ஸ்கின் ரிச் இன் மியூக்கஸ் கிளான்ஸ். அதோடைய ஸ்கின்னில் மியூக்கஸ் கிளான்ஸ் வளன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் செக்ரேட் ஆகிருக்கும். ஒரு சில மீனெல்லாம் பிடிச்சோம்னா வலிக்கிட்டு போயிடும். குறவை மீன் ஒரு மீன் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குறவைன்னுவாங்க. அது பிடிச்சோம்னா கையிலே பிடிக்க முடியாது, அப்படியே நழுவிட்டு போயிடும். இது மாதிரி பல ஃபிஷஸ் இருக்குது. ஆர் ப்ரொடெக்டட் பை ஸ்கேல்ஸ். அந்த கிளான்ஸ் ஸ்கேல்ஸ் செதில்கள் மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. மெயின்டைன் வாட்டர் அண்ட் அயானிக் பேலன்ஸ் இன் இட்ஸ் பாடி வித் எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். அடாப்டேஷன்ஸ் ஆஃப் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ். நிலத்தில் வாழ்ந்து பார்த்தீங்களா, அதனுடைய அடாப்டேஷன் பாருங்கள். எர்த்வர்ம்ஸ், லேண்ட் பிளானேரியன்ஸ். பைலம் இதில் வரும், பிளானேரியன்ஸ். பைலம் பிளாட்டிகல் மினரல்ஸில் வரும். இதுக்கு ஹையஸ்ட் ரீஜெனரேஷன் பவர் இருக்குது. 4 துண்டு 5 துண்டு வெட்டிப்பட்டாலும் ஒவ்வொன்றும் மீதி இருக்கிற பார்ட் வளர்ந்துடும். லாஸ்ட் இயர் பார்த்தோம். பிளானேரியன்ஸ் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி, செக்ரீட்டி ஆஃப் மியூக்கஸ் கோட்டிங். இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் ஒரு அனிமல்ஸில் வளன்னு இருக்கும். எர்த்தோமை தொட்டு பார்த்தா தெரியும். கோட்டிங் டு மெயின்டைன் எ மாய்ஸ்ட் சுச்சுவேஷன் ஃபார் பரோவிங். தோன்றதுக்கு உதவுது. காயிலிங், அது சுருண்டு இருந்தாலும் ஒரு வளன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும்போது அதை சுற்றி ஒரு நல்ல கிளைமேட் அட்மாஸ்பியர் அது கிடைக்குது. ரெஸ்பிரேஷன். ஃபிஷ் எதன் மூலமாக ரெஸ்பயர் பண்ணுறது? ஸ்கின் மூலமாக தான். ஆர்த்ரோபோட்ஸ், உலகத்தில் இருக்கிற அதிகமான ஸ்பீசிஸ் ஆர்த்ரோபோட் தான். அதுக்கப்புறம் தான் பைலம் மொலஸ்கா. ஆர்த்ரோபோட்ஸ் ஹவ் அன் எக்ஸ்டர்னல் கவரிங் ஓவர் த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேசஸ், ஓகே, அண்ட் வெல் டெவலப்டு ட்ரக்கியல் சிஸ்டம்ஸ். இப்போ வண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான ஒரு லேயர் இருக்கும் பார்த்தீங்களா, ஓகே. இன் வெர்டிபிரேட் ஸ்கின் there are many cellular layers besides the well protected respiratory surfaces that help in preventing loss of water. ஓகே, நம்ம ஸ்கின்ல என்னென்ன லேயர் இருக்குது? எபிடெர்மிஸ், டெர்மிஸ், ஹைப்போடெர்மிஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. வாட் இஸ் த யூஸ்? preventing loss of water. Some animals obtain their water requirement from food as partial replacement of water lost through excretion. Birds make nests and breed mating. Breedna mating before coitus. Breedna coitus, joining male and female before the rainy season, as there is availability of abundant food. But during drought, birds rarely reproduce. இந்த வறட்சி காலத்தில் பேர்ட்ஸ் எல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணால் அது தெரியும். அதனுடைய குட்டிகளுக்கு, அதனுடைய எங்கொன்னுக்கு சரிவர உணவு கிடைக்காது, அதனால் இறந்து போயிடும். மழை காலத்தில் மேட்டிங் பண்ணால் அந்த நேரத்தில் ரொம்ப பூச்சிகள் இருக்கும். ஸோ அதனுடைய எங்கொன்று ஈஸியாக சர்வைவ் ஆக முடியும்னு அந்த பேர்ட்ஸ் கூட தெரியுது. ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ், ஆர்னித்தாலஜி. சலீம் அலி, வெரி ஃபேமஸ் இந்தியன் ஆர்னித்தாலஜிஸ்ட். சலீம் அலி, இந்தியன் என்ன படம், எந்திரன் 2.0 அதில் வந்தார் ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் சலீம் அலி, அவரை வச்சு தான் இதை எடுத்தாங்க. Camels are able to regulate water effectively for evaporative cooling through the skin and respiratory system and excrete highly concentrated urine and can also withstand dehydration up to 25% of their body weight. Next, populations. Population என்னது? மக்கள் தொகை. இந்தியாவுடைய மக்கள் தொகை என்னது? இந்தியாவுடைய மக்கள் தொகையை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. அதுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது பாப்புலேஷன்ஸுக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 140 கோடி வந்துருச்சுன்றாங்க இந்தியாவுடைய பாப்புலேஷன். வேர்ல்டு நம்பர் 2 ஃபஸ்ட்டு சைனா. சைனாவில் தான் கொரோனா வந்துருச்சுன்னு சொன்னாங்க. வெறும் 80,000 பேர் தான் அங்கெல்லாம் அஃபெக்டடு. வெறும் 80,000, 1 lakh கூட கிடையாது. எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சைனாக்காரங்க. எல்லாமே நார்மலாகிடுச்சு சைனாவில். ஜிடிபி வேர்ல்டு நம்பர் 1 இருக்காங்க. ஜிடிபின்னு என்னது?
கிராஸ் ஜிடிபி. ஜிடிபின்னு எனக்கு மறந்து போச்சு, உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்கள், என்ன பாருங்கள், இப்போ சொல்கிறேன். ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி. Population is defined as any group of organisms of the same species which can interbreed. அதுதான் மெயின் கேரக்டர், இன்டர்பிரீடு. இப்போ ஒரு பாப்புலேஷன், ஒரு நாயின்னு வச்சுக்கலாம், ஓகே, தட் should interbreed among themselves, அதுக்குள்ளேயே ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம், அதுதான் ஒரு பாப்புலேஷன். ஓகே, டாக் will not breed with interbreed with some other species, donkey or a horse, okay, and occupy a particular space and function as a part of biotic community. A population has various properties like population density, okay, அடர்த்தியாக இருக்கும் population density, natality na birth rate, mortality death rate, age distribution, ஓகே, அதில் யங் ஒன் இருக்கும், கொஞ்சம் மீடியம் ஏஜ் இருக்கும், வயசானது இருக்கும், ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன், பயோட்டிக் பொட்டன்ஷியல், டிஸ்பர்சன் and R and K selected growth forms. A population possesses genetic characteristics that are directly related to their adaptiveness, reproductive success and persistence in their habitats over time. Life history of an organism is an important part of this attribute. The population has a definite structure and a function that can be described with a reference to time. Population attributes. Population density. Population attributes la number 1 நம்ம population density பார்க்கலாம். The density of a population refers to its size in relation to unit of space and time. அது பேர் தான் population density ன்னு பேர். Population density is the total number of dead species within a natural habitat. The size of the population can be measured in several ways, including abundance, absolute number in population, abundance na absolute number in population, numerical density, number of individuals per unit area or volume, and biomass density, biomass per unit area or volume. The population density of a species can also be expressed with reference to the actual area of habitat available to the species. When the size of individuals in the population is relatively uniform, the density is expressed in terms of number of individuals, numerical density. Next, natality. Population increase because of natality. Natality na birth rate. ஒரு பாப்புலேஷனில் புது யங்ஒன்ஸ் பிறந்துகிட்டே இருந்துச்சுன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்ல. natality is equivalent to birth rate and is an expression of the population of new individuals in the population by birth. ஓகே, டைரெக்டாக பிறக்கிறது பெர்த்து, கேட்சிங்னா முட்டையிலேருந்து வெளியே வருது, ஜெர்மினேஷன் என்னது, ஜெர்மினேஷன் ஆர் ஃபிஷன். இன் லோவர் ஆர்கானிசம்ஸில் ஃபிஷன் ஒன்று வந்து ரெண்டாக டிவிஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா, அது பேர் ஃபிஷன். இப்போ செடியிலலாம் பார்த்தீங்கன்னா முளைச்சி வர்றது ஜெர்மினேஷன். இதெல்லாம் the two main aspects of reproduction, namely fertility. ஃபெர்டிலிட்டினா அதனுடைய கெப்பாசிட்டி, ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி, இதை ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில ஆடு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 குட்டி 3 குட்டி போடும், பசுமாடை அந்த மாதிரி. ஓகே, எவ்வளவு போட முடியுமோ அது எவ்வளவு நம்பர் ஆஃப் எங்கொன்று கொடுக்க முடியும், அதுக்கு பேர் ஃபெர்டிலிட்டி. அண்டு பீக்கண்டிட்டி. பீக்கண்டிட்டின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ முட்டைகள் போட முடியும், ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப். பீக்கண்டிட்டின்னா எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் ஆன் அபண்டன்ஸ் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஆர் நியூ நம்பர் ஆஃப் க்ரோத். என்னது, எவ்வளவு எங்கொன்று கொடுக்க முடியுமோ அதுக்கு பேர் தான் fecundity. Play a significant role in the population. Natality rate may be expressed in crude birth rate, number of organisms born for female per unit time. Birth rate என்ன பண்ணுறாங்க, number of births per unit time divided by average population. இதை போட்டோம்னா நமக்கு birth rate கிடைச்சிரும்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மார்ட்டாலிட்டி. மார்ட்டாலிட்டி இஸ் த பாப்புலேஷன் டிக்ளைன். ஒரு பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிட்டே வர்றதுக்கு பிறகு தான் மார்ட்டாலிட்டி. இப்போ ஒரு பாப்புலேஷனில் இறந்துக்கிட்டே வருது இங்கே அனிமல்ஸ், அதுக்கு பிறகு தான் டிக்ளைன் ஃபேக்டர் அண்ட் இஸ் ஆப்போசிட் டு நேட்டாலிட்டி. Mortality can be expressed as a loss of individuals in unit time or death rate. Generally, mortality is expressed as specific mortality, that is, the number of members of an original population dying after the lapse of a given time. The crude death rate of a population can be calculated by the equation death rate, number of deaths per unit time divided by average population. The rate of mortality death is determined by density. Mortality is high at high density because of the hazards of overcrowding, increased predation and spread of disease. எப்போ ஒரு பாப்புலேஷனில் வந்து டெத்து அதிகமாக இருக்கும், ஓவர் க்ரௌடிங், இன்க்ரீஸ்டு ப்ரிடேஷன், மற்ற அனிமல்ஸ் வந்து அடித்து சாப்பிட்டுச்சுன்னா ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா. மார்ட்டாலிட்டி ரேட்ஸ் வேரி அமங் ஸ்பீசிஸ் அண்ட் ஆர் காரிலேட்டட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நெஸ்ட், எக்ஸ் ஆர் யங் ஆஃப் ஸ்டோம்ஸ், புயல் வந்துச்சுன்னா, விண்டு, ஃப்ளட்ஸு, ப்ரிடேட்டர்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் டெசர்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ். டெசர்ட்ஸ்னால் கைவிடுறது, கண்டுக்கிறாமல் விடுறது, பேரண்ட்ஸ் வந்து கண்டுக்கிறாமல் போயிடும், அது பார்த்தா டெசர்ஷன், கைவிடுதல். நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் டிஸ்பர்சன். Next topic. Populations have a tendency to disperse or spread out in all directions until some barriers are reached. This is observed by the migration of individuals into immigration or out emigration. Immigration என்னது? பாப்புலேஷன் உள்ளே வர்றது. எமிக்ரேஷனில் பாப்புலேஷன் வெளியே போகிறது, அந்த பாப்புலேஷன் ஏரியா. நெக்ஸ்ட் மைக்ரேஷன். Migration is a peculiar and unique kind of mass population movement from one place to another and back. To avoid the severe winter cold, Siberian cranes migrate from Siberia to Vedandangal in Tamil Nadu, and Siberia Russia பக்கத்தில் இருக்குது. Return back in spring. Some fishes are known to migrate from sea to freshwater, anadromous migration. Salmon, and some from freshwater to sea, catadromous migration. Eel, விலாங்கு மீன் சொல்லுவாங்க. ஈல்னா விலாங்கு மீன். Next, emigration. Under natural conditions, emigration usually occurs when there is overcrowding. அதிகப்படியாக ஒரு பர்டிகுலர் இடத்துல பாப்புலேஷன் இருக்கும்போது அதுக்கு தேவையான உணவு கிடைக்காது, அதனால் என்ன பண்ணும், அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிடும். This is regarded as an adaptive behavior that regulates the population in a particular site and prevents over exploitation. Of the habitat. Further, it leads to occupation of new areas elsewhere. Next, immigration. உள்ள நுழையிறது. It leads to a rise in population levels. If the population increases beyond the carrying capacity, it can result in increased mortality among the immigrants or decreased reproductive capacity of the individuals. Both immigration and immigration are initiated or triggered by weather or other abiotic and biotic factors. Next, population age distribution. இதுக்கு ஒரு படம் இருக்குது, அதை பார்த்துக்கணும். The proportion of the age groups மூணாக பிரிக்கிறாங்க. ப்ரீ-ரீப்ரொடக்டிவ்னா என்னது, பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுற முன்னாடி ஸ்டேஜ். இப்போ ஹியூமன் பீயிங்கில் பியூபர்ட்டி மேல் ஃபீமேலுக்கு இருக்குது. ஃபீமேல் 12 to 15 பியூபர்ட்டி அட்டைன் ஆகணும். மெச்சூரிட்டி, அதாவது எக் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு எக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற டைம், ஃபஸ்ட்டு ப்ளீடிங் டைம். ஓகே, அடுத்து ரீப்ரொடக்டிவ். இந்த டயத்தில் தான் they can produce young one. அண்ட் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ், ஃபீமேலுக்கு இன்னும் மேலில் பார்த்தீங்கன்னா 50 ஏஜில் reproductive age over, but மேலுக்கு லைஃப் லாங் இருக்குது. In a population is its age distribution attribute. This determines the reproductive status of the population
at the given time and is an indicator of the future population size. Usually a rapidly growing population will have larger population proportion of young individuals. யங் இண்டிவிஜுவல்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த பாப்புலேஷன் அதிகமாக வளரும். அது அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். A stable population will have an even distribution of various age classes. A declining population tends to have larger proportion of older individuals. இந்த பிக்சரை பாருங்கள். ஏஜ் ஸ்ட்ரக்சர், ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஏஜ் ஸ்ட்ரக்சரில் ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜ் இந்த பாப்புலேஷன் நல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. காரணம் ரீப்ரொடக்டிவ் ஏஜுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. இவங்க கொஞ்ச நாளில் அவங்க ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அட்டன் ஆகிடுவாங்க. அவங்க பல யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அடுத்து ஸ்டேபிள் பாப்புலேஷனில் ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜும் ஓரளவுக்கு அதிகமாக இருக்காங்க, ரீப்ரொடக்டிவ் ஏஜுக்காரங்களும் அதிகமாக இருக்காங்க. ஸோ இது ஸ்டேபிளாக இருக்கும் பாப்புலேஷன். மேல் ஃபீமேலும் கரெக்டாக இருப்பாங்க. டிக்ரீஸிங் பாப்புலேஷனில் பாருங்கள், ஃப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜும் கம்மியாக இருக்காங்க, ரீப்ரொடக்டிவ் ஏஜும் கம்மியாக இருக்காங்க. அதனால் யங் ஒன்று ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரோத் மாடல்ஸை பார்க்கலாம். க்ரோத் மாடல்ஸ் ஆர் கர்வ்ஸ். Populations show characteristic growth patterns or forms. These patterns can be plotted and termed as J-shaped growth form and S-shaped growth form, sigmoid form. First J-shaped growth form பார்க்கலாம். J-shaped growth form. When a population increases rapidly in an exponential fashion, அப்படின்னா திடீர்னு கட்டுக்கடங்காமல் கூடிடுறது, and then stops abruptly due to environmental resistance or due to sudden appearance of limiting factor, they are said to exhibit J-shaped growth form. J-shaped என்னது? திடீர்னு ஒரு இன்செக்ட், இப்போ மேஃப்ளை, இந்த மழை காலத்தில் ஒரு பூச்சி அதிகமாக நமக்கு கண்ணுக்கு தென்படும். திடீர்னு 2 நாள் கழிச்சு ஒன்றும் இருக்காது. அதை வறுத்தோட ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. ஈசல்னு சொல்லுவாங்க. Many insects show explosive increase in number during the rainy season followed by the disappearance at the end of the season. ஃபிகர் 10.1 பார்த்தீங்கன்னா அந்த ஜே ஷேப்பில் பாருங்கள் எப்படி திடீர்னு சடனாக ரைஸ் ஆகுது பாருங்கள். ஜே ஷேப்டு, ஜே கர்வ். ஓகே, அடுத்து எஸ் ஷேப்டு பார்க்கலாம். க்ரோத் ஃபார்ம் ஜே ஷேப்டு அண்ட் எஸ் ஷேப்டு க்ரோத் கர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் ஷேப்டு க்ரோத் ஃபார்முக்கு இன்னொரு பேர் சிக்மாய்டு க்ரோத். Some populations, as in population of the small mammals, increase slowly at first, then more rapidly and gradually slow down as environmental resistance increases, whereby equilibrium is reached and maintained. Their growth is represented by S-shaped growth curve. அந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. Biotic potential or reproductive capacity, இதுக்கு பேர் ஆர். It is the maximum reproductive capacity of an organism under optimum environmental conditions. Carrying capacity க்கு பேர் K. The maximum number of organisms that a region can support without environmental degradation is called carrying capacity. Environmental resistance is the sum of total of the environmental limiting factors, both biotic and abiotic, which together act to prevent the biotic potential of an organism from being realized. Next, table 10.2. Differences between R selected and K selected species. Important 5 mark. Book back 5 mark kuda. R selected species. R na reproductive capacity, K na carrying capacity. Smaller sized organisms, larger sized organisms produce many offspring, produce few offspring. Young one, offspring na young one. Mature yearly, late maturity with extended parental care. Short life expectancy, long time expectancy. Each individual reproduces only once or few times in their lifetime. Can reproduce more than once in lifetime. Only few reach adulthood. Most individuals reach maximum lifespan.
Unstable environment, density independent. Stable environment, density dependent. Population regulation, next topic. The inherent tendency of all animal population is to increase in number. எல்லா பாப்புலேஷனுமே அதனுடைய உயிரினங்களை அதிகப்படுத்தணும்னு நினைக்குது. அதுக்கு பேர் தான் இன்ஹெரண்ட். உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு உணர்வுக்கு பேர் தான் இன்ஹெரண்ட். But it does not increase indefinitely. Once the carrying capacity of the environment is reached, population numbers remain static or fluctuate depending on environmental conditions. This is regulated by many factors which are staticனா அப்படியே ஸ்டாப் ஆயிரும், இல்லை மாறி மாறி இருக்கும். ஃப்ளக்சுவேட்னா மாறி மாறி. என்னென்னலாம்? டென்சிட்டி இண்டிபெண்ட், எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ், வெளி ஃபேக்டர்ஸ். டென்சிட்டி டிபெண்ட், இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ், நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபேக்டர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடு அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேஸ், வாழ்கிறதுக்கு இடம் இருக்கா, ஷெல்டர் இருப்பிடம் இருக்கா, வெதர் கிளைமேட் நல்லா இருக்கா, ஃபுட்டு இருக்கா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடு காம்படிஷன். அதுக்குள்ளேயும் என்ன காம்படிஷன்? ஃபார் ரீப்ரொடக்ஷனுக்கு காம்படிஷன், ஃபுட்டுக்கு காம்படிஷன். ஓகே. ப்ரிடேஷன், அடித்து சாப்பிட்றதுல காம்படிஷன். ஒரு சிங்கம் இருந்தால் காட்டுக்கு ராஜா, அதுவே 3-4 சிங்கம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே சண்டை வந்து இறந்து போயிடும். இமிக்ரேஷன் அண்ட் டிசீசஸ். நெக்ஸ்ட் பாப்புலேஷன் இன்டராக்ஷன். Organisms belonging to different populations interact for food, shelter, mating or for other necessities. Interaction may be intraspecific. Interaction within the members of same species. இப்போ ஒரு நாய்க்குள்ளேயே சண்டை வந்து அது என்னது? இன்ட்ராஸ்பெசிஃபிக். நாய்க்கும் கழுதைக்கு வந்து அது இன்டர்ஸ்பெசிஃபிக். இன்டர்னா டூ டிஃப்ரெண்ட், இன்ட்ரானா சேம். Interspecific among organisms of different species. Intraspecific association is observed for all livelihood processes like feeding. ஓகே. டூ டிஃப்ரெண்ட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எலி, பூனை. ஓகே. இது அசோசியேஷன் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மியூச்சுவலிசம், கமன்சாலிசம், காம்படிஷன், பேரசிட்டிசம், ப்ரிடேஷன், அமன்சாலிசம், இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன அசோசியேஷன். லைவ்லிஹுட் ப்ராசஸஸ் லைக் ஃபீடிங், டெரிட்டோரியாலிட்டினா என்னது? ஒவ்வொரு நாய்க்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவுக்குள்ளே வேறு நாய் வந்தால் இந்த ஏரியாவில் இருக்கிற நாயெல்லாம் கடித்து வச்சிடும், அந்த மாதிரி. ஓகே. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை இருக்குது. ப்ரீடிங் அண்ட் ப்ரொடெக்ஷன். இன்டர்ஸ்பெசிஃபிக் அசோசியேஷன் ஆர் இன்டராக்ஷன்ஸ் கேன் பி நியூட்ரல், where different species live together but do not affect each other. Okay. Positive is a symbiotic relationship in which no organisms is association is harmed and either one or both may be benefited. அது பேர் தான் பாசிட்டிவ். It is two types, mutualism and commensalism. Negative, one or both of the interacting organisms will be affected as in case of competition, predation and parasitism. Parasitism என்னது? ஒட்டுண்ணி. நம்ம உடம்புக்குள்ளெல்லாம் ஒரு சில வேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அஸ்காரிஸ் லும்பரிகாய்ட்ஸ், டீனியா சூலியம், இந்த மாதிரி. அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற உணவை வந்து எடுத்துக்கணும். The common types of interspecific interactions are, இந்த டேபிள் காலத்தில் கொடுத்துருக்காங்க. Analysis of two species population. Analysis of two species population interaction. Amensalism. Species 1 neutral. Negative. Minus na negative, 0 na neutral. Species 2. General nature of interaction. Examples. The most powerful animal or large organism இன்ஹிபிட்ஸ்னா அதனுடைய வளர்ச்சியை தடுக்குது, இல்லைன்னா கொள்ளுது. த க்ரோத் ஆஃப் அதர் லோவர் ஆர்கானிசம்ஸ். எக்ஸாம்பிள் கேட் அண்ட் ரேட். மியூச்சுவலிசம், போத் ஆல்சோ பெனிஃபிட்டட். ஓகே. பாசிட்டிவ் இன்டராக்ஷன் ஃபேவரபிள் டு போத் அண்டு ஆப்ளிகேட்டரின்னா என்னது? ஆப்ளிகேட்டரி அப்படின்னா மோரல், ரெண்டுக்குமே அதுக்கு பெனிஃபிட். பிட்வீன் crocodile அண்ட் பேர்டு.
அந்த பேர்ட்ஸ் வந்து குரக்கடையில் மேலே உட்காந்துக்கிட்டு அது ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிற தேவையில்லாத ஒரு சிலதெல்லாம் சாப்பிட்டுருக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் மியூச்சுவலிசம். நெக்ஸ்ட்டு கமென்சாலிசம். பாசிட்டிவ் அண்டு neutral. Population 1, the commensal benefits while 2, the host is not affected. Sucker fish and shark. ஓகே, இந்த ஃபிஷ் வந்து ஒட்டிக்கிறோம், ஷார்க்கோடையே ஒட்டிகிட்டு இருக்கும். எங்கே போனால் இதுவும் கூட போகும். அது சாப்பிட்ருக்கிறத மிச்சம் மீதி இது சாப்பிட்ருக்கும். இதனால் சக்கர் ஃபிஷ்ஷுக்கு லாபம், ஆனால் ஷார்க்குக்கு எந்த லாபமும் இல்லை. நெக்ஸ்ட்டு காம்படிஷன். நெகட்டிவ். டைரக்ட் inhibition of each species by the other. Birds compete with squirrels for nuts and seeds. Parasitism. Positive, negative. Population 1, the parasite generally smaller than 2, the host. நம்மளை விட சின்னதாக தான் இருக்குது parasite. Ascaris and tapeworm in human digestive tract. Predation. Population 1, the predator generally larger than 2, the prey. Lion, predatory and deer. Thank you student for watching. I will give homework, that do it.